இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின்ஷியை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வந்துட்டு போட போயிட்டுருக்காரு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் எதிர்த்தாப்புல இருக்க அந்த பையன் வந்துட்டு இவன் மேலே வந்து அந்த ஸ்மெல்லால் மயங்கி அவ கூட சேர்ந்து ஒன்றா இருப்பான். ஸோ வந்துட்டு அதனால் வந்து இந்த ஆளுக்கு நிறைய காசு கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாமே அந்த ஆள் நம்ம ஹீரோயினை விற்கிறதுக்காக பண்ணிட்டுருக்காரு. அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ்ப்பா நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதோ உன்னோட வேலை என்னமோ நீ அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ குயின்ஸாவோட வீட்டுக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தாலே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா நீ இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்கலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ கட்டாயத்தினால நம்ம ஹீரோயின்மே அங்கே மீட் பண்ணுறதுக்காக வரா. அவங்க பாட்டி தான் கீழே இருக்காங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோ பயங்கரமாக பைத்தியமாக கட்டிட்டு மரியாதை இங்கேருந்து போகிறே இல்லையான்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ரூமில் ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான். அவளையுமே வேகமாக அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சுக்கு. நீங்கள் வந்துட்டு எதுக்காக நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு வந்துட்டு மென்டல் கண்டிஷன் சரியில்லை. ஸோ அவன் கூட சேர்ந்து பொண்ணை அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பேபியுமே வந்து பெற்று கொடுத்துட்டா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய காசு கொடுப்பாங்க. அது மூலமாக வந்துட்டு இவங்க ஃபேமிலிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஐடியா பண்ணி இங்கே அனுப்பி விட்ருக்காரு. அதெல்லாமே ஹீரோயினுமே யோசிச்சு பார்த்துட்டு அவன் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாலுமே அவளுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. இருந்தாலுமே வேற வழி என்ன இருக்குது. அவன் வந்துட்டு நான் இங்கேருந்து போக முடியாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக போனதுமே அவனுக்கு அவ்வளோதான் அங்கே வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. தலையெல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போனதுமே அவ்வளோதான் அவன் டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன நினச்சிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோவப்பட்டுருக்கான். எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன டச் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு நான் உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மேலே இருக்க அந்த ஸ்மெல் வந்துட்டு அவனை அப்படியே வந்து பக்கத்தில் அங்கே ஈர்க்க ஆரம்பிக்குது. இதுக்காக தான் அவங்க அப்பா வந்து வேணும்னே வந்து அந்த இன்ஜெக்ஷனுமே போட்டு விட்டாரு. ஸோ வந்துட்டு இவனுக்கு அங்கே தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் வந்து ரொம்பவே ஹார்ட் ஆகிட்டாங்க வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே இந்த பாட்டி வந்துட்டு போய் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த ஒரு பொண்ணுமே இவ்வளோ நேரம் வந்து இருந்ததே இல்லையேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த மெய்டுமே ஆமாம் அது வந்துட்டு கரெக்டாக தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அப்படின்னா இந்த பொண்ணு கண்டிப்பாக என் பேரனுக்கு ஒரு பிள்ளை பெற்று கொடுப்பா, இது மூலமாக வந்துட்டு எனக்கு ஒரு வாரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு காசையுமே சென்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்கோமே, நீ என்ன வந்துட்டு பண்ணி வச்சு கொண்டு வந்திருக்க உன் பாடியில், எதுக்காக வந்து என் பக்கத்தில் உனக்கு வந்து இந்த லெவலுக்கு ஈர்ப்பு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இது ஹியூமனை ஈர்க்கிறதுக்காக வந்துட்டு அவங்க அப்பா வந்து போட்ட அந்த மெடிசன் தான் வேலை. அங்கே தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோயின் பேபி வந்துட்டு பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே டிமாண்ட் பண்ணுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுறான். அப்படின்னா நீயுமே மற்றவங்கள மாதிரி தான் குழந்தை பெற்றுட்டு இங்கே காசு சம்பாதிக்கலான்னு வந்திருக்கியா, மரியாதையை வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி விட்டதுமே நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கேருந்து வந்துடுறா. அப்போ அங்கே மெய்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பாட்டி வந்துட்டு உங்களை வந்து சூஸ் பண்ணிட்டாரு, ஸோ உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு பணமே சென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படின்னா என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு நீ என்ன ஒழுங்காக பிஹேவ் பண்ணியா இல்லையா, ஜஸ்ட் வந்துட்டு 5 மில்லியன் தான் அனுப்பியிருக்காங்க, இன்னுமே நிறைய காசு வேணும், ஒழுங்காக நீ வந்துட்டு ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சுக்காரு. இன்னும் ஏகப்பட்ட காசு வேணும், அது உன் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இங்கே இந்த பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோங்க வெளியே வரும்போது அவங்க கேட்டான். ஸோ வந்துட்டு அப்போ பணத்துக்காக தான் இவன் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு ஐடியா பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்ப, மரியாதையை இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிரு, இல்லைன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். காசுக்காக தானே இங்கே வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். ஜஸ்ட் வந்துட்டு உனக்கு 20 வயசு தான் ஆகுது, ரொம்பவே எங்கான பொண்ணு, ஆனால் இப்படி வேலை நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும் போதே நைட் அங்கே வந்து அவ கூட கிஸ் பண்ண விஷயம் மட்டும் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்கள் பாட்டி சூஸ் பண்ணிட்டாங்க, நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொன்னதும் அப்படியா நீ வந்துட்டு எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்கன்னு நானுமே பார்த்துடுறேனே, சரி ஓகே நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வா என் கூடன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போகிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பப்பில் இருக்கும்போது அவங்க எல்லாருமே அவளங்க பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட சேர்ந்து வந்திருக்கானே, என்னப்பா என்ன விஷயம், யார் இது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நான் சொல்கிறத நீ பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஊட்டணும், பட் வந்துட்டு கையால் கிடையாது ஓ வாயால் அப்படின்றத சொன்னதும் காசுக்காக அவள் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழியே இல்லை, எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அதை வந்துட்டு அங்கே ஊற்றுறதுக்குமே அவங்க போனதுமே அவன் பார்த்தா நீ ரொம்பவே டேர்ட்டியான கேர்ள் அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திடுறான். ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. தன்னோட எமோஷ்னலோட சேர்ந்து இப்படி இந்த ஆம்பளைங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே அப்படின்னா இவ வந்துட்டு உனக்கு தேவையில்லை, நான் இவ கூட சேர்ந்து நாங்கள் வந்துட்டு ஃபன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு குண்டே இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதும் ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறா. அவனுமே பார்த்து அங்கே வந்துட்டு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டான். ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்த அந்த ஞாபகங்கள் வந்துட்டு இருக்கு. அவள் பக்கத்தில் யாருமே க்ளோஸாக போகக்கூடாதுன்ற விஷயங்கள் மட்டும் வருது. ஏன்னா அவள் பாடியிலேருந்து வர அந்த ஸ்மெல் வந்து அவனை ஈர்க்குது. அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவன் மேலே தலையில் வந்துட்டு ஒரு பாட்டிலை தூக்கி அடித்து உடச்சி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு மரியாதை எல்லோரும் வெளியே போயிருங்க, தேவையில்லாமல் ஏதாச்சும் வந்துட்டு இப்படி வேலை பண்ணீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். ஹீரோயின் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கா. எங்கே போயிட்டுருக்க? அதுக்குள்ளே வந்துட்டு எஸ்கேப் ஆகி நீ போகலான்னு ட்ரை பண்ணுறியா? என் பக்கத்தில் வந்துட்டு நீ க்ளோஸாக வரன்னு தான் நீ ட்ரை பண்ணிட்டுருக்க. நான் வந்துட்டு அப்படின்னா உனக்கு வந்து பேபி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் இதுதான் நான் வேணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் என்ன வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நடிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ரொம்பவே வந்து ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அழுதா. இவன் பிடிச்சவங்க வந்துட்டு அங்கே பைட் பண்ணி வச்சு ரொம்ப மோசமாக அங்கே ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டான். பட் அவள் அழுகிற சவுண்டை கேட்டுட்டு இவனுக்கு கஷ்டமாகிருது. அவள் எதுவுமே பண்ணலை. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அவங்க பக்கத்தில் பிடிச்சதுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி போயிடுறான். மரியாதையோடு இங்கேருந்து போயிரு, நீ எதுக்காக இப்படிலாம் கேவலமாக வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உனக்கு காசுக்காக தான் இங்கே வந்திருக்கேனா, நீ வந்துட்டு காசு எவ்வளோ வேணுமோ சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு பே பண்ணிடுறேன், நீ எனக்கு வந்துட்டு பேபிலாம் பெற்று கொடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் உனக்கு 20 மில்லியன் காசு வந்துட்டு பே பண்ணிடுறேன், உன்னோட அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்றத சொல்லும்போது அதெல்லாமே கேட்டுட்டு ஐயோ அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ காசு போனாலுமே அந்த ஆள் வந்துட்டு அம்மாவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண மாட்டாரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ காசெல்லாம் நீங்கள் வந்துட்டு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 3 மில்லியன் மணி என்னோட அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்ருங்க, எனக்கு அது போதும்னு சொன்னதும் நான் வந்துட்டு காசு உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறேன், பட் ஆனால் நீ வந்துட்டு என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்னா வந்துட்டு என்ன ஐடியா பண்ணிட்டுருக்க, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் உனக்கு எந்த ஒரு காசுமே கொடுக்க மாட்டேன், நீ என்ன வந்துட்டு வேறு ப்ளே பண்ணுறேன்னு நான் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற வேலைக்காரங்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே அங்கே வந்து அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாடியை சேல் பண்ண வந்துட்டா ஒரு பேபியை பற்றி கொடுத்துட்டு காசு வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே கேட்டா அந்த வீட்டோட பட்லருக்கு நம்ம ஹீரோ மேலே ஆசை போல் அவள் தூண்டி விட்டு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அதெல்லாமே மேலேருந்து பார்த்துட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னா இந்த மாதிரி அசிங்கங்களாம் நீ தாங்கிட்டு தான் ஆகணும், என்ன பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பட்லர் நம்ம ஹீரோயின்ட்ட மரியாதையோடு இங்கேருந்து போயிரு, உனக்கு அவர் கூட சேர்ந்து இருக்க தகுதி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் ஓ நீ வந்துட்டு என்னை பற்றி இப்போ தகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கியா, இந்த வீட்டில் நீ யார், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வேலைக்காரி தான், உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பேசாமல் நீ இந்த வீட்டை விட்டு வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. என்னை இங்கே பாட்டி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, நான் யாரை பேசி கேட்டு நான் இங்கெல்லாம் போகிறதுக்கு விரும்பலன்னு சொன்னதுமே அவளோட இந்த ஆட்டிடியூட் எல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. பரவாயில்லையே பாவமேன்னு நினச்சா இவ இவ்வளோ தூரத்துக்கு உள்டாவை கூட பதில் பேசுவாளா அப்படின்றத சைட்டாவே யோசிச்சுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பரவாயில்லையேப்பா நான் நினச்சதை விட நீ பெரிய ஆளாக தான் இருக்க, உனக்கு பதில் பேசக்கூட தெரியுமா அப்படின்றத சைட்டாவே கேட்குறான். ஹீரோயின் ஏன் தெரியாது, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்துட்டு அவங்க க்ளோஸாக வந்ததுமே நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது வேமா பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிருது. என்ன கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு நீ ரொம்பவே வந்துட்டு மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அப்படிலாம் வந்துட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமான வேலையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் ஏன் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. ஏதோ ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிகிட்டு இருக்கவுமே இவனுக்கு அங்கே வந்துட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸாக வந்தாலுமே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. வேமா அங்கேருந்து ஏறி போனதும் ஹீரோயினுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சுக்குது. அப்படின்னா இவன் பக்கத்தில் நான் போனேன்னா இவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதாக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாயிட்டுருக்கு. அவன் போய் இங்கே குளிச்சுட்டு நம்ம ஹீரோயினை பற்றியே தான் அவனோட மைண்டில் ஃபுல்லாமே அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு. அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்காக ஏன் வந்துட்டு இப்படிலாம் தோணுது, அவள் பக்கத்தில் போனாலே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு ஃபீல் ஆயிட்டுருக்கு.
பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே ஸ்கூலுக்கு சைடில் வந்ததுமே என்னப்பா இங்கே வந்திருக்க அப்படின்ற செட்டு கேட்டதும் ஏன் வந்தா உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு வரணும்னு தோணுச்சு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றத செட்டு அவன் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் வேலையை மட்டும் வாய முடிட்டு பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து பேசிட்டு வரதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸாகி போயிருது அவங்க ஃப்ரெண்டு வேற இங்கே பாரு அப்படின்ற செட்டு காமிச்சதுமே அவன் எனக்கு சொந்தமானவ என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட எப்படி போய் பேசுவான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு வேமா இறங்கி போனதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு அதை பார்த்துட்டு எங்கள் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது ஃப்ரெண்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா அப்போ அங்கே ரொம்ப அவன் கோவமாயிட்டு வரதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா அதை பார்த்துட்டு என் கூட நீ வா என்ன உனக்கு பேச்சு அப்படின்ற சைட்டு வம்பு பண்ணி அவன் அங்கே வந்துட்டு காரில் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு வேமா வீட்டுக்குமே பிடிச்சவங்க வந்துட்டு மாடிக்கு இழுத்துட்டு போனதுமே இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பாட்டியுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஹீரோயினை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு எல்லாரையுமே நீ இப்படி தான் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்றத சைட்டு அவள் கேட்டதுமே நீங்கள் எதுக்காக இப்படிலாம் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க நான் வந்துட்டு என்ன யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் என்ன ஜெலஸ் ஆகிட்ருக்கீங்களா அப்படின்றத சைட் அங்கே கேட்டதுமே என்னது ஜெலஸ் ஆகுறேன்னா நான் அது உன்னை பார்த்து நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன் எனக்கு அப்படிலாம் வந்துட்டு எதுவும் கிடையாது நீ என்ன வந்துட்டு இப்போ என்னை பார்த்தா ஸ்டூபிட் மாதிரி நினச்சிட்டு மாதிரிலாம் ப்ளே பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற சைட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நான் தான் ரொம்ப டர்ட்டி என்னை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவீங்க இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க நீங்கள் ஜெலஸ் ஆகுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொன்னதும் அதுக்கெல்லாம் நீ நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான் கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு யாருன்னு சொல்லிட்டு புரிய வைக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா அவளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு பேபி பிறந்தா ஓகேன்ற மாதிரி தான் தோணுது எங்கள் வெளியே இருந்தால் அங்கே மெய்டு வந்து அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்துட்டு பேபி பிறந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு ஆனால் இவன் வந்துட்டு அங்கே டச்செல்லாம் பண்ணலை அவளை பேசாமல் வந்துட்டு வேமா அவன் அங்கே வந்து போயிடுறான் மெய்ட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாயிட்டு உங்களுக்கு 2 பேத்துக்குமே பேபி பிறந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் சொல்லும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க வந்து அவள் ஹீரோயின் பேசுகிறா இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் குடி சீக்கிரம் அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒன்று பிடிச்சிரும் நீ இந்த வீட்டோட வந்து முதலாளியாகவே மாறிடலான்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே இந்த பட்லர் கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிறறி ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோயினுக்காக ஒரு சூப் அங்கே ரெடி பண்ணி கொண்டு வரா இது பாட்டி தான் வந்துட்டு உனக்காக கொடுக்க சொன்னாங்க இஷ்டனா குடி இல்லைனா தூக்கி அங்கே கீழே போடு அப்படின்ற சொன்னதுமே பாட்டி கொடுத்தாங்கன்றதுக்காக நம்ம ஹீரோயினுமே பாவம் அதை வாங்கி வந்துட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறா அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த சூப்பை குடிச்சதுனால அவள் பாடி எல்லாமே அலர்ஜி ஆகி அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு அரிப்பெடுத்துட்டுருக்கு பாட்டி என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்கும்போது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா அப்போ அங்கே அவளை பார்த்தா எனக்கு என்னமோ வந்துட்டு இவன் மேலே ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு இங்கே பாருங்கள் பாடி ஃபுல்லாமே எப்படி அலர்ஜியாக இருக்குன்னு ஐ திங்க் வந்து அதிக பேர் கூட வந்துட்டு இப்படி தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அவங்களுக்கு தான் இப்படி வரும் இவளை கூட்டிகிட்டு போய் நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணணும் இல்லைனா யங் மாஸ்டருக்குமே இந்த மாதிரி வந்துரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க இது ஜஸ்ட் வந்து அலர்ஜி தான் இவங்க வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் என் பேரன் பக்கத்தில் இவளை போக விடாதீங்க என் பேரனுக்குமே இந்த நோய் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறா இவ பார்த்தா இன்னமே தூண்டி விட்டுட்டு பேசிட்டு இருக்கவுமே அங்கே அந்த மெய்டுக்கு வந்து ஆனால் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் நேற்று நைட் இவ எனக்கு ஒரு சூப் கொடுத்தா அதை குடிச்ச பிறகுதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவள் அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் பாட்டியுமே நம்ப மாட்டாங்க இவளோட ட்ரெஸ் எல்லாமே ரூபம் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக உண்மை தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் நல்லா ஏற்றி விட்டதுமே அதே மாதிரி அங்கே வந்து பண்ணுறதுக்கு அந்த மெய்டுகளையுமே சொன்னதும் அவங்களுமே பிடிச்சி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இவ எனக்கு தான் சொந்தம்னு நீங்கள் சொன்னீங்கிற பாட்டி அப்புறம் எதுக்காக அவகிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு சொந்தமான உண்மைனை நான் தான் பார்த்துக்கணும் இப்படி யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காப்பாற்றி தூக்கிட்டு போனதுமே அந்த பட்லருக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிறறி ஆரம்பிச்சிருது அவன் தூக்கிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா எதுக்காக நீ வந்துட்டு அழுதுட்ருக்கா நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் தான் என்னை ஹேட் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்புறம் ஏன் வந்துட்டு என்னை இப்போ காப்பாற்றுனீங்க அப்படின்றத சைட்டங்க கேட்கும்போது அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு உனக்கு உண்மையிலே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான் ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவள் யோசிச்சு பார்த்துட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது என் ஃபேமிலியில் வந்துட்டு என் பேரண்ட்ஸ் எல்லோரும் இறந்து போன பிறகு இந்த குடும்பத்தில் நான் மட்டும்தான் இருக்கேன் ஸோ எனக்கு அதனால் வந்துட்டு சில ப்ராப்ளம் இருக்குது
இருக்கு. எனக்கு அப்பப்போ தலை பெயின் ஆகிட்டு அதை நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கா. ஆனால் நான் மென்டலாக எஃபெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை இப்படி வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன ஒரு பேபி பெற்று கொடுக்குற மிஷினாக நினச்சிட்டு ஒரு குழந்தை பெற்று கொடுக்க சொல்லி அடிக்கடி ஏதாச்சும் ஒரு கேர்ள்ஸை என் ரூமில் அனுப்பிவிட்டு என்னை ஸ்ட்ரெஸ் ஆக்குறாங்க அப்படின்றதெல்லாம் அவன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவுமே இவளை இதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை மாதிரியே இவனுமே இருக்கானே அப்படின்ற சைட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஆனால் வேறு வழியே இல்லை, இவன் கூட சேர்ந்து பேபி பெற்றா தான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தேவை அப்படின்றத சொல்லி அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அவனை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிடுறா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பட் அவனுக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிட்டு அங்கே கிஸ் பண்ணுறான். அவளை பார்த்துட்டு எனக்கு இவளை பார்த்ததுமே ஏன் வந்துட்டு ஒரு மாதிரியா மைண்ட் தோணிட்டுருக்கு, இவளை விட்டு விலகி என்னால் ஏன் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கான். அவங்க ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதானா, எனக்கு அப்படின்னா வந்துட்டு அவளை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கதையுமே அங்கே யோசிச்சு பார்த்துட்டு தலையெல்லாமே அவனுக்கு அங்கே ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. திரும்பவுமே பயங்கரமாக அட்டாக் வந்துடுது. அந்த சவுண்டை கேட்டுட்டு எந்திரிச்சதுமே பக்கத்தில் வந்ததும் இப்படி என் பக்கத்தில் நீ வராத, உன்னையுமே நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக சொல்லிட்டுருக்கான். ஆனால் ஹீரோயின் அவனை போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறான். அவளோட அந்த பாடியில் வர ஸ்மெல்லால் அங்கே அவனுக்கு ரொம்பவே அமைதியாகுதுன்றது அவளுக்கு நல்லாவே புரியுது. ஸோ இதனால் அவனை ஹக் பண்ணிவிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டுருக்கா. அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எனக்கு திரும்ப நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க ஸ்கூல்லையுமே இதை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கா. உண்மையிலே எனக்கு அவரை பிடிச்சிருக்கா, இல்லை அவர் உண்மையிலே என்ன லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரான்னு சொல்லிட்டு அதை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கும்போது அப்போ அங்கே ஒரு கேர்ள் வருடா. நீ என்ன நினச்சிட்ருக்க, எல்லாத்தையும் உங்கள் கைக்குள்ளே வைக்கலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அங்கே ரொம்பவே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு இவ ரொம்ப கேவலமானவ, ஆளுங்க எல்லாத்தையுமே அங்கே கவர் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அங்கே அசிங்கப்படுத்தி அடித்து அவமானப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து இவ பேசி சிரிக்கிறதுமே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லா பசங்களையுமே உன் கைக்குள்ளே வைப்பையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். அப்போ அவள் வாஷ்ரூம் தான் போனா, இன்னும் வரலன்னு சொன்னதுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே உள்ளே அங்கே நம்ம ஹீரோயினை போய் அவன் பார்த்தா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வெளியே பார்க்குறான். பட் அங்கே ஆள் வரலையேன்னு சொல்லிட்டு தான் பிறகு உள்ளே போகிறான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சு அழுதுட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஹக் பண்ணிவிட்டு அவனை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறா. அவன் அங்கே தூக்கிட்டு போயிட்டு நீ கவலையெல்லாம் படாத, கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை போய் ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் திரும்ப அவன்ட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அப்ரோச் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டைம் அவனுமே வேணான்னு சொல்லலை, அவ கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவள் அங்கே குளிக்க போயிருக்கும்போது நான் இந்த டைம் ப்ரெக்னென்ட் ஆயிடுவானான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அவங்க குளிச்சுட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்ருக்கான். நான் எப்பயுமே உனக்காக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லும்போது என்னை யாராச்சும் ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் பதில் கொடுக்க முடியுமான்னு சொன்னதும் ஏன் இல்லை, உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுறான். அவள் ஸ்கூலில் நடந்தது பார்ட்டி ட்ரீட் பண்ணதெல்லாம் நினச்சி தான் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். உனக்காக நான் இருக்கேன், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. இதுக்கு முன்னாடி ஆனால் என்னை நீங்கள் ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்களேன்னு சொன்னதும் அதை பற்றி ஏன் நீ இப்போ பேசிகிட்டு இருக்க, அதை பற்றிலாம் நான் பேசுகிறதுக்கே விரும்பலை, ஆனால் நான் இப்போ உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ இதுக்கப்புறம் எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொன்னதும் அவளுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. அவளங்க ஹாப்பியாகிட்டாங்க. தூக்கிட்டதுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் ஏன் திரும்ப இதெல்லாமே ட்ரை பண்ண வேணாமா அப்படின்ற சட்டி கேட்டதும் ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க. ஓகே சொன்னதுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த ஸ்கூலில் கிண்டல் பண்ணவா அந்த பட்லர் ரெண்டு பேர்த்தையுமே பிடிச்சவங்க கட்டி வச்சுருக்காங்க. என்ன விஷயம், ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் தான். ஸோ இதனால தான் இந்த பனிஷ்மெண்ட் அவன் கொடுத்துருக்கான். உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உன்னை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரிய வேணாமா, என் கூட வான் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் அவங்கள அப்படி நிலமையில பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அங்கே ஹீரோயின் பயங்கரமாக போட்டு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ பண்ணதுக்கு தான் உனக்கு இப்போ பதில் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு போட்டு அங்கே வெளுத்துட்ருக்காங்க.
புல்லி பண்ணா அவங்களுக்கு என்ன நிலமைன்னு உனக்கு தெரியுதுல்ல அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் வரமாட்டேன்னு சொன்னதும், ஏன்னா போன டைம் நடந்த மாதிரி நடந்துரும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ என் கூட சேர்ந்து வா, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எப்பயுமே எதுவும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனால் அன்றைக்கி கிண்டல் பண்ண அந்த பசங்க எல்லாமே அங்கே நீரன் பண்ணி அடித்து வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு, இவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே ரொம்பவே ரிச்சான வீட்டு பசங்க, இதனால் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதான்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஏன் முன்னாடி இவனுங்களாம் என்ன லெவலுக்கு இருக்கானுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க சமாதானப்படுத்துகிறான். உனக்கு தப்பு பண்ணவங்களாம் நீ தான் பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பாட்டில் எடுத்து கொடுத்து அங்கே அடிக்க சொன்னதுமே அங்கே ஹீரோயினுமே ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக போட்டு அடித்ததும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கான். பரவாயில்லையேப்பா, எனக்கு பார்ட்னராக வர போகிறவ என்ன மாதிரியே பயங்கரமான ஒரு கோவத்தில் தான் இருக்கா, அப்போ கரெக்டான பார்ட்னராக தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே இப்போ நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும், இதில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லும்போது, நீங்கள் இப்படிலாம் அவங்களுக்கு போய் பண்ணியிருக்கீங்க, ட்ரபுள் கிரியேட் ஆயிடாதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னதும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வர்றான். ஸோ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே இவன் ரொம்பவே அங்கே ஜெலஸாகி போயிட்டு, இவன் என்னோட கேர்ள்ஸ் சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி இங்கே கிஸ் பண்ணதுமே அந்த பையன் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்றதா சொல்லிட்டு வேமா அங்கே ஸ்டாப் பண்ண போனதும், மரியாதையோட நீ அவட்ட விலகிடு, அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவன் என்னோட ஃபியான்ஸை, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போர்ஸ் பண்ணி அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் டைமே அங்கே பயங்கரமாக மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி அவன் அங்கே பழக ஆரம்பித்ததுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. என்னடா ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. அவன் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்ற செட்டுங்க கேட்குறா. என்ன ஜெலஸ் ஆகிட்டு பண்ணுறீங்களான்னு சொன்னதும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், இது எப்படி நீ ஜெலஸ்ன்னு சொல்லுவேன், நான் உன்னை தவிர வேறு யாரையும் நினச்சி பார்க்க மாட்டேன், யாரும் உன் பக்கத்தில் வரவும் கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அவன் அங்கே ஒரு சைக்கோ மாதிரியும் பேசிட்டு ரெண்டு பேத்துக்குமே சண்டை வந்ததுமே ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போகிறா. அதனால் அவனுக்கு தலையில் அங்கே ரொம்பவே பெயின் ஆகிட்டு, நீ என்கிட்ட வந்துரு, என்னால் இப்படிலாம் பெயினை தாங்க முடியல அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா அவங்க அப்பாங்க கால் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த வீட்டோட மருமகள் நீ ஆக போகிறையாமே, என்ன நீ காசு எதுவும் என்கிட்ட பே பண்ணவே இல்லை, என்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணலைன்னு சொன்னதும், இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறப்ப, நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உன்னோட அம்மாவை பற்றி உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. பார்த்தா அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி தான் இப்படிலாம் ஏற்றி விட்ருக்கா. அதை கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க அம்மாவையுமே தூக்கிட்டு வந்துடுறாரு. உன் அம்மாவை நீ கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் என்னை என்னோட அம்மாவை பார்க்க விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மீட் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்கிறா. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், நீ எனக்கு காசு கொடு, நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னதும், என்கிட்ட கொடுக்குறதுக்கு எந்த காசு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது எப்படி காசு இல்லாமல் இருக்கும், நீ என்கிட்ட என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, நான் காசு கொடுத்தா தான் பண்ணுவேன், இல்லைன்னா உங்கள் அம்மாவை எப்பயும் நீ பார்க்க முடியாதுன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் அம்மாவை பார்க்க விடுங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே போய் உன்னோட அம்மாவை நீ போய் பாருன்னு சொன்னதும், அங்கே போய் அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு, நீ என்னை பற்றி கவலைப்படாதம்மா, நீ உன்னோட லைஃப்பை நிம்மதியாக வாழு, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கே ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஹீரோயின் அவர் அங்கே பிடிச்சி இழுத்துட்டு நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நீ காசு கொடு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன் நிலைமை என்னாகும் தெரியல, நான் உனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடலைன்னா அவன் பக்கத்தில் கூட உனக்கு நெருங்கி வந்திருக்க மாட்டான், இந்த உண்மைகளை வெளியே சொன்னால் உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே அவர் பயங்கரமாக மிரட்டாரு. காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளினதுமே ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. வேறு வழியே இல்லை, காசு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவள் கவலையாயிடுச்சுக்கா. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அவள் போனதான்ப்பா இந்தாங்க அழகானு சொல்லிட்டு கவலையாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வர்றா. அவளை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எங்கே போன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இவள் ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு உனக்குன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அவனை பிடிச்சி அவள் கிஸ் பண்ணுறா. நான் உங்களை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னை லைக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நீ உள்ளவான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்ததும், உண்மையிலே தான் நான் கேட்குறேன் அப்படின்றத சொன்னதும், நான் உங்களுக்காக சூப்பர்
அறிமுகப்படுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உண்மையிலே நீங்கள் என்ன லைக் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலை ஆயிடுச்சேக்கா. அப்போங்க அவன் எதுக்காக நீ இப்படிலாம் கொஸ்டின் என்கிட்ட கேட்டுட்ருக்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு இப்படி காசுக்காக என்னை இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. எங்கள் அம்மாவுமே அவர் வந்து அடைச்சி வச்சுருக்காரு. ஸோ எங்கள் அம்மாவை நீங்கள் காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவரை பேசாமல் நீங்கள் வந்துட்டு பேங்க்ராப் பண்ணி விட்டுருங்க, எனக்கு அதே போதும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவன் நீ என்ன சொல்கிறியோ அப்படியே நடக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பார்த்தா அவங்க அப்பா அங்கே ரொம்பவே வந்து டென்ஷனோட இருக்கும்போது அந்த பட்லர் என்ன உன் பொண்ணு வருவாளா இல்லையான்னு சொன்னதும் அவங்க அம்மா அவளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வந்துட்டு காசு எடுத்துகிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவங்க கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவர் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. நீ இப்படி அவரோட கார்ட்ஸ் எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ஒன்று ஒரு வழி பண்ணுவாருன்னு சொல்லும்போது நீ இப்போ என்கிட்ட வந்து காசை கொடும்போதுன்னு சொன்னதும் நான் இந்த காசும் கொண்டு வரலன்னு சொன்னதும் காசு கொண்டு வரலன்னா உன்னோட அம்மாவை வந்துட்டு நீ என்றைக்குமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அடிக்க போகும்போது கார்ட்ஸை வச்சு பிடிக்க வச்சிடுறாங்க. எப்படிப்பட்ட பொண்ணு நீ ஏன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் மெதுவாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக பார்க்குறா. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நான் வந்துட்டு என் முன்னாடி திரும்ப நீ வராதன்னு சொன்னா இல்லையா, அப்படி இருந்து நீ இப்படி வேலையாக பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது அவர் ரொம்பவே கோவமாயிட்டு நீ இப்படிலாம் வேலை பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சால் உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறா. நீங்கள் எப்படி வந்துட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணலா, உங்களுக்காக நான் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னை திரும்பி கூட பார்க்கல, ஆனால் இவ கூட சேர்ந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது நீ வந்துட்டு திருட்டு வேலை பயிர பண்ணியிருக்க, வீட்டில் இருந்த நெக்லஸை திருடி இருக்கேல, கண்டிப்பாக வந்துட்டு நீ ஜெயிலில் தான் சாகிற வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவளையுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் என்னோட சன்னின்லாம் இல்லை, நம்ம ரெண்டு பேருமே உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாடகம் நடிக்கிறாரு. அதை கேட்டுட்டு உங்கள் பொண்ணுக்கே உறவு இல்லைன்றப்ப எனக்கு என்ன உனக்கும் உங்களுக்கு வந்துட்டு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அந்தால் ரொம்பவே எங்கே டென்ஷனாகி போயிடுறாரு. அம்மா பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னை விட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது உள்ளே போய் அவங்க அம்மா அங்கே செக் பண்ணி பார்க்க சொன்னால் அவங்க அம்மா வந்துட்டு இல்லைன்னு சொன்னதுமே அதை எப்படி வந்துட்டு கிடைப்பா, நான் தான் ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டேன்ல, எப்படி வந்துட்டு நீ வந்து பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இந்தால பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொன்னதும் எப்படிப்பட்ட பொண்ணு நீ அப்பாவை எப்படியா வந்து ட்ரீட் பண்ணுவேன்னு சொன்னதும் நீ எனக்கு என் அப்பாவை மாதிரி நடத்துனேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அந்த ஆள் நீ என்ன வந்து நினச்சிட்ருக்கா, இவன் மேலே உனக்கு உண்மையிலே வந்துட்டு லவ் வந்துருச்சு நினச்சிட்ருக்கேன், அவன் மேலே வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துட்டுருக்கே, அது எல்லாமே நான் வந்து போட்ட ஊசினால தான் வந்துட்டுருக்கா, அதனால தான் நீ அவள் பக்கத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்து ஈர்ப்பாக போயிட்டுருக்க, இல்லைன்னு வச்சுக்கோமே நீயே கிக் பண்ணி இவளை வெளியே எப்பயே துரத்தி விட்டுருப்ப அப்படின்றத சொன்னதும் அவன் இதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அதை பற்றி அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க எல்லாமே உண்மைதான், இதை அவர் போஸ்ட் பண்ணி எனக்கு வந்து போட்டு விட்டு தான் அங்கே அனுப்பி விட்டாரு பேபி பெற்று தர சொல்லி அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோங்க ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்து பிடிச்சி அந்த ஆளை அடித்து அங்கே தள்ளி விட்டுட்டு கேவலமாக இல்லையா பொண்ணு இப்படியா நீ ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாதான்னு சொல்லும்போது உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இப்போ எல்லாமே ஓவர் ஆயிடுச்சுல அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கா. என்ன வந்துட்டு பேசிகிட்ருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்துட்டு இந்த ஸ்மெல்லை லவ் பண்ண கிடையாது, நான் உண்மையிலே வந்துட்டு ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் பட் இது என் பாடியிலேருந்து எப்போ வர்றது ஸ்டாப் ஆகுதோ அப்போவே உங்களுக்கு நான் பிடிக்காம போயிடுவேன்ல அப்படின்ற சைட் அவள் கேட்கும்போது மனசார சொல்கிறேன் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஸ்மெல்லால் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். தன்னோட லவ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு உனக்கு டவுட்டாக இருந்தால் நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டான். பிறகு நம்ம ஹீரோயினோட அம்மாவையுமே கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து இந்த பையன் யாருமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அங்கே உள்ளேயுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் அவனுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு அட்டாக் பண்ண வந்ததும் ஹீரோ பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுறான். எப்படிப்பட்ட கேவலமான பொண்ணு நீயே, என்னை பேங்க்ராப் பண்ணி தெருவுக்கு கொண்டு வந்துட்டு அப்படின்ற சட்டி கேட்கும்போது அதான் 5 மில்லியன் காசு வச்சுருக்கீங்களா, அதை வச்சு உங்கள் லைஃப்பில் அவங்க வாழுங்கன்னு சொன்னதும் அதையுமே நான் கம்பெனியில் போட்டுட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லும்போது நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்கிறப்ப ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோ வந்து நீ ஏதாச்சும் வந்துட்டு இதுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நீ உயிரோடவே இருக்க மாட்டேன், உன்னோட டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறான். பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன் பாடியில் வர வந்த ஸ்மெல்லையுமே நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்குமே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான்.
அம்மாக்குமே அங்கே சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போய் மீட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த பையன் யாருன்னு சொன்னதும், இதான் அவங்களோட வருங்கால மாப்பிள்ளைன்னு சொன்னதுமே அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. பிறகு இந்த பாட்டியை பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு பண்ண வேலை எல்லாமே தெரிஞ்சுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு எப்படி இருப்பா, நல்லவளா கெட்டவளா இருப்பாளான்னு சொன்னதும், இப்போ மெய்ட் சொல்கிறாங்க, உண்மையிலே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க வந்துட்டு ரொம்பவே பாடாப்படுத்தி அந்த ஆள் கொடுமைப்படுத்தியிருக்காரு. அவங்க பேரனுமே ரொம்பவே வந்துட்டு லைக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காங்களான்னு சொன்னதும், நீ சொல்கிறதுமே கரெக்ட் தான். அவள் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக என் பேரனை வந்து பார்த்துக்கிறா. அவங்கள நான் எப்பயுமே வந்துட்டு பிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த மெய்டுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிருது. ஹீரோயினுக்குமே அங்கே அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுறதுக்கு போகிறாங்க. அந்த ஸ்மெல் வராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்காக மாற்று மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க போல். பட் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனுமே போட்டு விட்றாங்க. பட் அது போட்டதுமே பாடியில் என்னென்னமோ எஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பாடியிலேருந்து வர ஸ்மெல்மே வந்துட்டு ஸ்டாப் ஆகிருது. பார்த்தேன் இல்லை, ஸ்மெல்மே ஸ்டாப் ஆகிருது. பட் நான் உன்னை விட்டு போகல, நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன் இப்பயுமே அப்படின்றத அவன் சொல்கிறான். உனக்கு இதுக்கு மேலே ப்ரூஃப் வேணும்னா நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை காமிச்சு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக் ஆகிடுறா. இல்லை இப்போதைக்கு மேரேஜ் வேணாம், நான் ஸ்கூலில் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டா அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, நீ எப்போ ஓகே சொல்கிறியா அப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணி கொடு, என்னை விட்டுட்டு நீ எப்பயும் போகக்கூடாது அப்படின்ற சொன்னதும் அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறா. பட் அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்படி வந்து இந்த மாதிரி தப்பான முறையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த உறவு. அது தொடர்ந்து நீடிக்குமான்றது அவளுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டுருக்கு. அங்கே பாட்டி வரும்போது அங்கே அவன் பார்த்துட்டு, நீங்கள் பாட்டி அவளை ஏதாச்சும் வந்துட்டு பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும், நான் ஏன்டா பேச போகிறேன், நீ வெளியே போ அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின்கிட்ட. நீ வந்துட்டு எதை பற்றியுமே கவலைப்படாத, எல்லா விஷயமே எனக்கு தெரியும், நீ வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணு, நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உன்கிட்ட நான் ரொம்பவே மோசமாக பிஹேவ் பண்ணிட்டேன்லன்னு சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க. உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் ஹாப்பி மட்டும்தான் இருக்கும், எதுவுமே வந்துட்டு தப்பாக இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. என் பேரே உண்மையிலே உன்னை ரொம்பவே லைக் பண்ணி இருக்காமா, நீ தான் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிருது. அவங்க அம்மா போய் மீட் பண்ணி வந்ததுமே அவங்க அம்மா நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு, உண்மையிலேயே வந்துட்டு அந்த பையன் ரொம்பவே நல்ல மனுஷனாக இருக்கான், நீ அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜுக்கு ஒத்துக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு பிறகு ஹீரோயின்கிட்ட நம்ம திரும்ப மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், இவ்வளோ வந்து ஸ்பீடாக பண்ண வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. உண்மை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் வந்துட்டு நம்மளோட ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் அதுக்கு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னால் தான் ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, உனக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன், நீ என்னை மட்டும் விட்டுட்டு போகாத அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அங்கே ஸ்கூல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுறா. அவளுக்கு அங்கே அவார்டு எல்லாமே கிடைச்சதுமே, ஏன்னாப்பா வேற ஒரு பர்சன் கையில் வந்துட்டு அவார்டு வாங்குறா, உனக்கு ஜெலஸ் ஆகலையான்னு சொல்லிட்டு பேசும்போது, அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் ஏன் அவளை பார்த்து ஜெலஸ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. அவங்க அம்மாக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பொண்ணு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாகி, சரி வாங்க நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும் போதே ஒரு பர்சன் அங்கே வந்துட்டு சைக்கிளில் வந்து நம்ம ஹீரோயினை தெரியாமல் இடிச்சதில் அவள் கீழே போய் விழுந்துடுறா. அங்கே அவன் வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான், தெரியாமல் நடந்துருச்சுன்னு. சரி ஓகே கேர்ஃபுல்லாக பார்த்து போங்கன்னு சொல்லிடுறாங்க. பட் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகி அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சின்னு சொல்லும் போதே அவன் மயக்கமே எழுறா. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ முழிப்பு வரும்போது என்னாச்சின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறப்ப, நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கா. உண்மையிலேயே வந்துட்டு நான் இப்போ கன்சீவாக இருக்கேனா அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன் அவர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டாங்க. பொக்கே எல்லாமே கொடுத்து அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். நான் பேபிக்காக பண்ணலை இதெல்லாமே, நான் உண்மையிலே உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே, நீங்கள் ஃபஸ்ட்டு உட்கார் அப்படின்ற சொல்லிட்டு ரிங் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரிங்கை கொடுத்ததுமே, நீ எனக்கு என்ன இதை போட்டு விட மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவே, அப்படின்னா நீ ஒத்துக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக எழுறா. நீ நானே குழந்தை எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக இருப்போன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கையில் ரிங்குமே போட்டு விட்டுட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்குமே ஹாப்பியாகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீ எப்படி என்னை பார்த்துக்குவான்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.